நிறையா பேர் அதாவது டெய்லி வர்ற என்கொயரி அப்படின்னு பார்க்கும்போது வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுதான் என்கொயரி தான் நிறையா வருது. ப்ளஸ் வாரிசு சான்றிதழுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்குறாங்க. நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்திலே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றி எனக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரிசு சான்றிதழ் எதுக்காக எடுக்கிறாங்க, அதாவது இறந்து போனவங்களுக்கு இவங்க தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் தான் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். வாரிசு சான்றிதழுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இறந்தவரோட இறந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவரோட ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக, ப்ளஸ் மேரேஜை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரேஷன் கார்டு, அதாவது அவரோட ரேஷன் கார்டு, யார் இறந்துருக்காரோ அவரோட ரேஷன் கார்டு, ப்ளஸ் மனுதாரரோட ஃபோட்டோ. மனுதாரர் இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபை மனுதாரராக போட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்டை மனுதாரராக போட்டு அப்ளை பண்ணலாம். போத் ஆஃப் தம் மாறி மாறி வரும். இதே ரொம்ப யங் ஏஜில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்ளிகண்ட்டாக வருவாங்க. ஒரு 18 வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு சான்றிதழ் எடுக்கும்போது அவங்க அம்மா அப்பா மனுதாரராக வருவாங்க. இப்போ கேஸ் ஆஃப் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, வாரிசு சான்றிதழ் பதியும் போது யார் யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ, இப்போ இறந்தவங்களுக்கு இப்போ அப்பா இறந்துட்டார் அப்படின்னா பிள்ளைங்க யார் யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ளஸ் அவங்க ஆதார் கார்டு, அவங்க தான் மனுதாரராக வருவாங்க. ப்ளஸ் இறந்தவரோட அப்பா அம்மா இறப்பு சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அப்பாவோட இறந்த சான்றிதழ் இருந்துச்சு, அப்பா அம்மா இறந்த சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இல்லாத பட்சத்தில் நோட்ரி பப்ளிக்கில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். இந்த மாதிரி இறந்தவரோட அப்பா அம்மா இறப்பை பதிவு பண்ணலை, இப்போ இறந்தவருக்கு இவங்க தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி நோட்ரி வக்கீலின் கீழே நோட்ரி பப்ளிக் தாக்கல் பண்ணணும், அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணி அந்த அஃபிடவிட் மூலமாக வச்சு நம்ம லீகல் கேரை அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிரும். நம்ம பிரிண்ட்டும் நம்ம ஆன்லைன் வழியாக எடுத்துக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆன்லைன் வழியாக என்கிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் அதை அனுப்புறது மூலமாக என்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.